ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்போசிஷன் லெவி. காம்போசிஷன் லெவியில் சிஎம்பி 01 சிஎம்பி 08 வரைக்கும் 8 ஃபார்ம் இருக்கு. இந்த ரெட் மார்க் பண்ணியிருக்க சிஎம்பி 01 03 ஒன்லி அட் த டைம் ஆஃப் மைக்ரேஷன் ஜூலை 2017 மைக்ரேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சிஎம்பி 02 8 வரைக்கும் பார்க்குறோம், 3 இல்லாமல். சிஎம்பி 02 என்னன்னா, ஒரு ரெகுலர் டாக்ஸ் பேயர் காம்போசிஷனா மாற விரும்புறாரு. எப்போ மாறணும்? அந்த வருஷம் 31/3 அவர் அந்த சிஎம்பி 02 ஃபைல் பண்ணால்தான் ஏப்ரல்ல இருந்து அவர் காம்போசிஷன் லெவி ஆக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு சிஎம்பி 02 ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அந்த ஃபார்ம் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். வெப்சைட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்ளிகேஷன் டு ஆப் காம்போசிஷன் லெவி, ஸோ இந்த ஆப்ஷன் போயிட்டோம்னா இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு டெக்ளரேஷன் கேட்பாங்க. இங்க மார்க் பண்ணிருக்க டாரிஃப்ல உள்ள ஐட்டமை நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்களா? ஸோ இதுல உள்ள ஐட்டமை மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா நீங்க காம்போசிஷன் லெவி ஆக்ட் பண்ண முடியாது. நீங்க காம்போசிஷன் டீலராக இருக்க தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நோட்டிஃபை பண்ண ப்ராடக்ட் இதுதான். ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ சம்பந்தப்பட்ட எந்த ப்ராடக்டா இருந்தாலும், பிளஸ் ஏரேட்டட் வாட்டர். அது இல்லாம ரீசெண்டா இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து செங்கல் சம்பந்தப்பட்டது, பிளேயார்ஸ் பிரிக்கு, பில்டிங் பிரிக்கு, எர்த் அண்ட் ரூஃபிங் டைல்ஸ், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிருக்குங்க. இது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க காம்போசிஷன் லெவி ஆக்ட் பண்ண முடியாது, சிஎம்பி 02 ஃபைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு நீங்க அந்த டெக்ளரேஷன் எஸ்ங்கிறத கொடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிறத நம்ம ஆன்லைன்ல ஃபைல் பண்ணணும். மேனுஃபேக்சரரா, ரெஸ்டாரண்ட் ப்ரொவைடரா, இல்ல அதர் சப்ளைஸா அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணா நமக்கு 14 சிஎம்பி 02 அதாவது காம்போசிஷன் லெவி நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிஎம்பி 03. சிஎம்பி 03 என்னன்னா, நீங்க வந்து காம்போசிஷன்ல இருக்கீங்க, ரெகுலரா மாற போறீங்க. சாரி, சிஎம்பி 03 நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். சிஎம்பி 04 காம்போசிஷன்ல இருக்கீங்க, ரெகுலரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப நினைச்சாலும் மாறிக்கலாம். இதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. நீங்க ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் போகணும்னா 31 மார்ச்க்குள்ள பண்ணணும், அப்பதான் 14 அப்ளிகபிள் ஆகும். பட் இது அப்படி கிடையாது. சிஎம்பி 04 எனி டைம் நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வெப்சைட்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் ஆப் அவுட் ஆஃப் காம்போசிஷன் லெவின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரீசன் என்னன்னு கேட்கும். வாலண்டரியா வெளியே வரீங்களா, இல்ல உங்களோட த்ரெஷோல்ட் லிமிட் அந்த 1.5 கோடி தாண்டிட்டீங்களா, சர்வீஸ்னா 50 லட்சம் தாண்டிட்டீங்களா, இல்ல இது அந்த ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் தவிர வேற ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, ஸோ அந்த மாதிரி ரீசன் கேட்கும். இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்றீங்களா, இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்றவங்க காம்போசிஷன் லெவில இருக்க முடியாது. அதே மாதிரி இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா சப்ளை பண்றீங்களா, ஸோ இந்த மாதிரி ரீசன் கேட்கும். நம்ம எந்த ரீசனோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இ காமர்ஸ் ஆப்ரேட்டரும் காம்போசிஷன் லெவில காம்போசிட் டீலரும் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா சப்ளை பண்ணலாம், வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் லாஸ்ட் இயர் வந்த அமெண்ட்மெண்ட் தான். பட் இந்த மாதிரி ரீசன் கேட்கும். உங்களுக்கு எந்த ரீசனோ அதை நீங்க ஆட் பண்ணிட்டு இந்த ஃபார்மை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபைல் பண்ண டேட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் டீலரை கன்வெர்ட் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? சிஎம்பி 04 இது ஃபைல் பண்றப்போ நமக்கு காம்போசிஷன்ல இருந்து ரெகுலரா மாறுறோம். ஓகேங்களா? அன்னைக்கு டேட்ல இருக்கிற ஸ்டாக்கோட ஐடிசியை நீங்க ஐடிசி 01 அப்படிங்கிற ஃபார்ம் ஃபைல் பண்ணி நம்ம கிளைம் எடுத்துக்கலாம். நம்ம ஐடிசி ஃபார்ம் வந்து பின்னாடி பார்க்குறோம், அது எப்படிங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிஎம்பி 05. சிஎம்பி 05 என்னன்னா, நீங்க இது ஆஃபீஸர் கொடுக்குற நோட்டீஸ். ஓகேங்களா? நீங்க இந்த காம்போசிஷன் லெவில இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, மேபி ரீசன் போடலாம். நீங்க இந்த குட்ஸ் நோட்டிஃபைட் குட்ஸை வந்து சப்ளை பண்றீங்க, இல்லை உங்க டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஆஃபீஸர் கொடுக்குற நோட்டீஸ் வந்து இந்த ஃபார்ம்ல கொடுப்பாங்க, சிஎம்பி 05ல கொடுப்பாங்க. அதோட ஃபார்மேட் இதுதான். சிஎம்பி 06ங்கிறது அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுக்கக்கூடிய அந்த சோகாஸ் நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறீங்கல்ல, அதுதான் சிஎம்பி 06. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபார்ம் வந்து இப்படி இருக்கு. பட் ஆனா நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா ரிப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றோம்ல, இப்போ ஏஎஸ்என்டி 10 வந்தா ரிப்ளை பண்ணுவோம், ஏஎஸ்சி 01 வந்தா ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதுல வந்து ஃபார்ம் நேம் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் ஆனால் இந்த ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வெப்சைட்டை ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சிஎம்பி 07 நீங்க கொடுத்த ரிப்ளைவை அந்த ஆஃபீஸர் அக்செப்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் இந்த ஆர்டர்ல தான் கொடுக்க முடியும். அதுக்கும் ஃபார்மேட் இருக்கு, அதுதான். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் சிஎம்பி 08, இது எல்லாருக்குமே தெரியும். காம்போசிஷன் டீலர் எல்லாருமே எவ்ரி குவார்டர் வந்து அவங்களோட சேல்ஸ் எவ்வளவு, டாக்ஸ் பேயபிள் எவ்வளவுங்கிறது டிக்ளேர் பண்றதா சிஎம்பி 08. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப டெப்தா போய் எல்லாத்தையும் சொல்லலை, ஜஸ்ட் ஃபார்ம் அது என்ன அப்படிங்கறத மட்டும் தான் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ சிஎம்பி 08க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, shall make payment on quarterly basis by the due date. எவ்ரி குவார்டர் 18th அதாவது இந்த குவார்டர் முடிஞ்சா நெக்ஸ்ட் மந்த் 18th அவங்க டாக்ஸை பே பண்ணணும். அட்வான்ஸ் வாங்கியிருந்தால் இல்ல கிரெடிட் நோட் டெபிட் நோட் இருந்தால் எல்லாமே அந்த இதுல நெட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு சேல்ஸை விட சேல்ஸ் ரிட்டர்ன் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ்ல இருந்தாலும் நீங்க சிஎம்பி 08ல டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியூ டேட்குள்ள சாரி நெகட்டிவ்ல இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இயர் நெகட்டிவ் ஆயிடுச்சு, எனக்கு மார்ச்ல நெகட்டிவ் ஆயிடுச்சு, நான் இப்போ அந்த டாக்ஸை நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த வருஷம் அந்த டாக்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷம் அதை நெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 4ல சொல்றாங்க. இது வேற எதுலையும் இல்லை, சிஎம்பி 08ல மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 18ஆம் தேதிக்குள்ள நீங்க பணம் கட்டலனா இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். 6 நில் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க ஃபைல் பண்ணலாம் சிஎம்பி 08 பொறுத்த வரைக்கும். ஸோ சிஎம் காம்போசிஷன் லெவலில் உள்ள 8 ஃபார்மையும் இப்போ நம்ம